இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் ஒருங்கிணைந்து பல்வேறு பணிகளை ஆற்றி வருகிறார். இன்று வியாபாரி சங்கத்தின் சார்பாக அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு மின்துறை அமைச்சர், மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர், மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர், மாண்புமிகு கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர், மாண்புமிகு போக்குவரத்துத்துறை அமைச்சர் எல்லோரும் இங்கே வருகிறது. இங்கே இருக்கின்ற வியாபாரிகள் தங்களுடைய கோரிக்கைகளை இங்கே எடுத்து வைத்தார்கள். ஆகவே வியாபாரிகள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து எங்களை சந்திக்கின்ற நல்ல வாய்ப்பு இங்கே கிடைத்திருக்கிறது. இவருடைய கோரிக்கை அனைத்தும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்துச் செல்வோம் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேர்தல் தள்ளி போனது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு அரிய நம்பிக்கை நமக்கு எல்லாம் பெருந்திருக்கிறது. எனவே அந்த மகிழ்ச்சியின் காரணமாக ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி தான். அது வெற்றி பெற வேண்டும் என்ற வணிக சங்கத்துடைய வாழ்த்துதலாக இப்பொழுது நான் ஒரு நிமிஷம் வரணும். அமைச்சர் உடனடியாக எதையும் செய்யக்கூடிய ஸ்மார்ட் டெசிஷன் அதுக்காக உங்களில் ஒருவனாக நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே சார்பாகவும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் தான் நம்ம எடுத்து